தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய ஹரியானாவின் அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் 140 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி அதன் வேந்தர் ஜாவத் அகமது சித்திக் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. டெல்லி பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தின் மூளையாக செயல்பட்ட டாக்டர் உமர் நபியும் அவரது கூட்டாளிகளான பெண் டாக்டர் ஷாஹின் சயீத், டாக்டர்கள் முசாமில், அதிர் ரத்தோர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது. கைது செய்யப்பட்ட டாக்டர்கள் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் செயல்படும் அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுவதை அடுத்து NIA அதிகாரிகள் அங்கு விசாரணை நடத்தினர். அப்போது பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கும் அல்ஃபலா அறக்கட்டளை மாணவர்களிடம் சட்டவிரோதமாக நிதி வசூலித்தது தெரிய வந்ததை அடுத்து நிதி மோசடி தொடர்பான வழக்கை விசாரணையை அமலாக்கத்துறைக்கு மாற்றப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஜாவத் அகமது சித்திக்கின் வீடு உட்பட 25க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதில் 415 கோடி ரூபாய் முறைகேடாக பெறப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு நவம்பரில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் ஜாவத் அகமது சித்திக் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் சட்டவிரோதமாக பெறப்பட்ட நிதியில் ஃபரிதாபாத்தின் தௌஜ் பகுதியில் அல்ஃபலா பல்கலைக்கழகம் கிளை நிறுவனங்களை கட்டியது தெரிய வந்ததை அடுத்து அது தொடர்பான கணக்கெடுப்பை அமலாக்கத்துறை மேற்கொண்டது. அதன் முடிவில் அங்கு 54 ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்டிருந்த பல்கலைக்கழக கட்டடங்களும் பல்வேறு துறைகளுக்கும் சொந்தமான கட்டிடங்களும் விதிகளும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முடக்கப்பட்டன. அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் முடக்கப்பட்ட மொத்த சொத்துக்களின் மதிப்பு 140 கோடி ரூபாய் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் பல்கலைக்கழக வேந்தர் ஜாவத் அகமது சித்திக் மற்றும் அல்ஃபலா அறக்கட்டளைக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையையும் அதிகாரிகள் தாக்கல் செய்தனர். இது குறித்து பேசிய அமலாக்கத்துறை அதிகாரிகள், அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் சொத்துக்கள் முடக்கப்பட்டு அதனின் வேந்தர் ஜாவத் அகமது சித்திக் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் சொத்துக்கள் முடக்கப்பட்டதால் ஏராளமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் நலனை கருத்தில் கொண்டு அரசால் நியமிக்கப்படும் நபரிடம் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் ஒப்படைக்கப்படும். இதனால் வழக்கு விசாரணை தொடர்ந்தாலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாது என தெரிவித்தனர்.